அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசிய இயக்கம், த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் 1885 to 1947, 1885 முதல் 1947 வரை நடந்தவை என்ன? இந்தியா சுதந்திரம் அடைந்ததனுடைய பின்னணி என்ன? எத்தனை இயக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மனிதர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு மனிதர்கள் தங்கள் குடும்பத்தை இழந்து போராடி இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நான் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். பகுதி 1, பகுதி 2 பார்த்திருப்பீர்கள். பகுதி 2 வரை பார்த்துவிட்டு பகுதி 3க்கு வரவும். பார்ட் 3ல் நாம் என்ன பார்க்கலாம்னா, The Swaraj Party, the major developments in India politics occurred during the 1922 to 1928. 1922 முதல் 28 வரை சுயராஜ்ய கட்சியின் மூலம் அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இன் டிசம்பர் 1922, டிசம்பர் 1922, C.R. Das, Motilal Nehru formed the Congress Khilafat Swaraj Party with the C.R. Das as the president, and Motilal Nehru as the secretary of Swaraj Party. It worked with Congress. அதாவது இந்திய தேசிய இயக்கம் மிதவாதிகள் காலம், தீவிரவாதிகள் காலம், காந்திய காலம் என்று பிரிந்து வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த ஸ்வராஜ்ய கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது காங்கிரஸோடு இவர்கள் இணைந்து போராடி இருக்கிறார்கள். இந்த 1923 elections, the largest won 42 seats out of the 101 elected seats in the Central Legislative Assembly. 1923 தேர்தலில் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதன் பிறகு நடந்தவை என்ன? The British government appointed the Indian Statutory Commission, popularly by its chairman Simon. The committee had a review the working with the diarchy system, இரட்டை ஆட்சி முறையை பற்றி ஆய்வு செய்ய வருகிறது. Reduced by the Montagu-Chelmsford 1919 Act. இரட்டை ஆட்சி முறையை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவினர் வருகிறார்கள். All the members of the commission were white. இந்த குழுவில் வருகின்ற அனைவருமே ஆங்கிலேயர்கள். The National Congress decided to boycott the commission in its Madras session. இந்திய தேசிய இயக்கவாதிகள் இந்த குழுவை எதிர்ப்பதற்கு தயாராகிறார்கள். Boycott the commission in its Madras session. சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்ப தயாராகிறார்கள். 1927 presented over by the Dr. அன்சாரியினுடைய தலைமையில் இந்த குழுவானது சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள். The commission arrival in India lead to powerful protest. 1928 பிப்ரவரி 3ஆம் தேதி அவர்கள் ஒரு தேதியை குறித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். The commission was greeted with the black flag. கருப்பு கொடி ஏந்தி அதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கிறார்கள். Demonstration and the slogan Simon go back. சைமன் குழுவே வெளியே போ, சைமனே வெளியே போ என்று எதிர்ப்பினை தெரிவிக்கிறார்கள். சைமன் குழு வெளியேறு என்ற எதிர்ப்பினை தெரிவிக்கிறார்கள். நெக்ஸ்ட், சைமன் குழு 1927. சைமன் குழு 1927. சைமன் கமிஷன் 1927. In 1927, the British government appointed the Indian Statutory Commission, known as popularly by its chairman want to be into the questions of further constitutional reform. The committee had to review the working of the diarchy system introduced by Montagu-Chelmsford Reform 1919. 1919 மான்டேகு-செம்ஸ்ஃபோர்ட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இரட்டை ஆட்சி முறை எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஆராய்வதற்காக சைமன் தலைமையிலான ஒரு குழு இங்கே வருகிறது. And report what extends representative government can be introduced in India. இந்தியாவில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி ஆய்வு செய்ய வருகிறது. All the members of the commission were white.
இந்த குழுவில் இருந்த அத்தனை நபர்களுமே ஆங்கிலேயர்கள் ஆவார். The commission arrival in India led to powerful protests the 3rd February 1928. The commission was greeted with her and black flag. ஒரு கருப்பு கொடி ஏந்தி அவர்களுக்கு எதிர்ப்பினை தெரிவிக்கிறார்கள். The slogan Simon go back, சைமனே வெளியே போ என்று சொல்கிறார்கள். சைமனே வெளியே போ. சைமனே வெளியேறு. The government used the brittle separation to police attack, break the popular opposition. மிகப்பெரிய போராட்டத்தினை காவல்துறையை வைத்து அவர்கள் நம்முடைய போராட்டக்காரர்களுக்கு அடக்குமுறையை செய்கிறார்கள். அட் லாகூர், லாலா லஜபதி ராய் வாஸ் சிவியர்லி பீட்டன். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கக்கூடிய லாலா லஜபதி ராய் லாகூரிலே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுகிறார். ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு போலீஸ் அவரை மிக கொடுமையாக தன்னுடைய லத்தியால் அடித்து துன்புறுத்துகிறார். லத்தி சார்ஜ் அண்ட் த செக்யூர்ட் டு ஹிஸ் இன்ஜுரிஸ் ஆன் 17th November 1929. அவர் அடித்த அடியில் அவர் துடித்து கதறுகிறார். ஆனாலும் சைமனே வெளியேறு, சைமனே வெளியே போ என்ற முழக்கத்தை அவர் மிக தீவிரமாக அந்த கோஷத்தினை இட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்திற்கு பிறகு அடியால் வலியால் துடித்த லாலா லஜபதி ராய் 1929 இறந்து விடுகிறார். இது மிக மோசமான ஒரு சம்பவம். சைமன் கமிஷனை எதிர்ப்பதற்காக தன்னுடைய உயிரை நீத்த பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் ஆவார். நேரு ரிப்போர்ட் 1928, நேரு அறிக்கை 1928 மோதிலால் நேரு அவர்களால் வெளியிடப்பட்டது. All important Indian leaders and parties tried to meet the challenge of the Simon Commission by getting together and trying to evolve an alternative scheme of constitutional reforms. இந்திய தேசிய தலைவர்கள் அனைவருமே சைமன் குழுவிற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்தி அதிலிருந்து ஒரு புதிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று போராட்டம் செய்து வெற்றி பெறுகின்றனர். நேரு ரிப்போர்ட் was tabulated in the 1928 by Motilal Nehru. Jinnah's 14 points. 9th March 1929, Jinnah, the leader of Muslim League, did not accept the Nehru report. நேருவினுடைய அறிக்கையை முகமது அலி ஜின்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு முஸ்லீம் லீக்கோட தலைவர். and reversed the list of 14 demands which became famous for 14 points of Jinnah. ஜின்னாவினுடைய 14 அம்ச கோரிக்கைகள் என்று இந்த கோரிக்கைகளானது கூறப்படுகிறது. ஜின்னா அவர்கள் மோதிலால் நேருடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாததால் இந்த 14 அம்ச அறிக்கையை அவர் வெளியிடுகிறார். லாகூர் செஷன் 1929. இது மிக முக்கியமான ஒரு செஷன் இந்திய தேசிய காங்கிரஸில். ஏன்? ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார். தி செஷன் பாஸ் இயர்ஸ் ரெசல்யூஷன் ஆஃப் பூர்ண ஸ்வராஜ், பூர்ண ஸ்வராஜ்யம் என்ற ஒரு கருத்தானது, கோட்பாடானது இந்த கூட்டத்தில் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இட்ஸ் அண்ட் இட்ஸ் அல்டிமேட் கோல் on 31st December 1929. Newly adopted tricolor was hoisted and 26th January in 1930 was fixed as the first Independence Day. Congress decided to boycott the first round table conference. காங்கிரஸ் ஆனது முதல் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்ற ஒரு கருத்தையும் இந்த இடத்திலே முன்வைக்கிறார்கள். நெக்ஸ்ட், காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் 1930 முதல் மார்ச் 1930 முதல் ஏப்ரல் 6, 1930 வரை. காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 70க்கும் மேற்பட்ட நபர்களுடன் 240 அல்லது 385 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒவ்வொரு இடத்துல இது மாறி இருக்கும். குஜராத் மாநிலத்தில் தண்டி என்ற இடத்தை 24 நாட்களில் அடைந்து உப்பு எடுக்கிறார். காந்தி இதனால் ஏர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டார். நேரு நைனிடால் சிறை வைக்கப்பட்டார். மிக முக்கியமான இன்சிடென்ட். 24 நாட்கள்
நடையாக நடந்து அந்த தண்டி என்ற இடத்திலிருந்து உப்பு எடுக்கிறார். தமிழகத்தில் சி. ராஜகோபாலாச்சாரி தலைமையில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகம் நடைபெறுகிறது. சென்னையில் மெரினா கடற்கரையில் பிரகாசமும் நாகேஸ்வராவும் உப்பு காய்ச்சினர். அடிக்கடி கேள்விகளை கேட்கலாம். காந்தி எந்த ஆண்டில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார்? எத்தனை நாட்கள் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை காந்தியினுடைய தலைமையில் நடைபெற்றது? தமிழகத்தில் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை திருச்சியில் தலைமையேற்று நடத்தியவர் யார்? அல்லது சென்னை மெரினா கடற்கரையில் தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் என்று இவ்வாறு கேள்விகள் கேட்கப்படலாம். அதுக்கு நீங்கள் தயாராகணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930 நவம்பர் மாதம் 231. 27 நபர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். 16 இந்தியன் டொமினியன்ஸ், 16 நபர்கள் இந்தியாவிலிருந்து கலந்து கொள்கிறார்கள். காங்கிரஸ் பாய்காட் த கான்ஃபரன்ஸ். அவங்க தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, முதல் வட்டமேஜை மாநாட்டில் நாம் கலந்து கொள்வதில்லை என்று. பிரின்சஸ் ஆஃப் மைசூர் அண்ட் ஹைதராபாத் அட்டெண்டட் இட். மைசூர் மற்றும் ஹைதராபாத் இளவரசிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். No result it came out of the conference. Moderate statesmen Jaikar, Chopra and Singha Sastri initiated the efforts to break the ice between the Gandhiji and the government. முதல் வட்ட மேஜை மாநாட்டில் கலந்து கொள்ளாததால் அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் காந்திஜிக்கும் ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்குது. அதை சோப்ரா மற்றும் சாஸ்திரி தலைமையிலான இருவரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து அந்த ஒரு இடைவெளியை அகற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். The negotiation between Irwin and Gandhi, the 5th March in 1931. Gandhi and it is the known as Gandhi-Irwin Pact or Delhi Pact. Gandhi-Irwin Pact or Delhi Pact. காந்திக்கும் இர்வினுக்குமான ஒப்பந்தமானது 1931 மார்ச் மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இதைத்தான் டெல்லி ஒப்பந்தம் அல்லது காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்று அழைக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொள்கிறார். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் டிசம்பர் 1931. Gandhi went to England September 1931 to attend the second round table conference. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி காந்திஜி ஆங்கிலேயர்களின் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்கிறார். பூனா பேக்ட், பூனா ஒப்பந்தம் 9th 24th in 1932. 1932 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. The MacDonald announced the proposal and the minority representation known as the Communal Award in 1932. Third Round Table Conference 1932. மூன்றாவது வட்டமேஜை மாநாடு 1932 நடைபெறுகிறது. Held in London 1932. The Congress did not participate. The discussion led to the Government of Act in 1935. இந்த மூன்று வட்டமேஜை மாநாடுகளிலும் கலந்து கொண்ட நபர் பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் மட்டும் காந்திஜி அதாவது காங்கிரஸார் கலந்து கொள்கின்றனர் என்பது மிக முக்கியமான கருதுகோளாகும். டாக்டர் B.R. அம்பேத்கர் and Jaikar participated in the 3 round table conferences. மூன்று வட்டமேஜை மாநாடுகளிலும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஜெயகர் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிரிட்டிஷ் பீப்புள் பப்ளிஷ்ட் ஒயிட் ரிப்போர்ட். இதன் அடிப்படையில் வெள்ளை அறிக்கையானது தயாரிக்கப்படுகிறது. வெள்ளை அறிக்கை என்பது மூன்று வட்டமேஜை மாநாடுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது. 1935 இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டமாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது 1935 இந்திய அரசு சட்டத்தினுடைய சாராம்சங்களிலிருந்து சிலவற்றை எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்திய அரசு சட்டமானது பல்வேறு வகையான சட்டங்களிலிருந்து பல்வேறு வகையான கருதுகோள்களை படிப்படியாக கொண்டு வந்து இதிலே ஒன்றாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த சட்டமாக கருதுகோள்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. The Act
provided for the establishment and all the India Federation and new system of government on the basis of provincial autonomy. 1937 வார்தா காங்கிரஸ் செயற்குழு, வார்தா காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ். இரண்டாம் உலகப் போர், the second world war, the very famous incident. முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை நடைபெற்றது. இரண்டாம் உலகப் போர் 1939 முதல் 1945 வரை நடைபெறுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை கொடுத்துருப்போம், ஏன்னா சம்டைம்ஸ் டேட்டு கேட்குறாங்க. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டேட்ஸ் 1/9/1939 ஆரம்பிக்குது, 2/9/1945 முடியுது. இந்த காங்கிரஸ் தலைவர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து ஆலோசிக்காமல் இந்தியர்களை இங்கிலாந்து போரில் பயன்படுத்தியது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. காங்கிரஸை கலந்து ஆலோசிக்காமல் இந்தியர்களை இந்த போரில் இங்கிலாந்து பயன்படுத்தியது மிகப்பெரிய தவறாக கருதப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரினுடைய நாட்கள் கேட்கலாம். ஆகஸ்ட் ஆஃபர் 1940. லார்ட் வைஸ்ராய் Lilito put forward your proposal. Dominion status in the unspecified future, a post-war body of enact the constitutions, establishment of war advisory council, expansion of the governor general of council to post-war body enact constitution. இதெல்லாம் உருவாக்குறதா ஆகஸ்ட் ஆஃபர். தனிநபர் சத்தியாகிரகம் 1940 1940 10வது மாதம் 17ஆம் தேதி காந்தியடிகளால் துவக்கப்படுகிறது. சத்தியாகிரகத்தை தொடங்கி வைத்தவர் ஆச்சாரியா வினோபாவே. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது. சத்தியாகிரகத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆச்சாரியா வினோபாவே. இரண்டாவது சத்தியாகிரகி, செகண்ட் சத்தியாகிரகி இஸ் த ஜவஹர்லால் நேரு. இந்த சத்தியாகிரக போராட்டம் 1940 ஆரம்பிக்கப்படுகிறது. 17/12/1940 இந்த சத்தியாகிரக போராட்டமானது முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. நெக்ஸ்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஆகஸ்ட் 8, 1942 த ஆப்ரேஷன் தண்டர்போல்ட் பிரிட்டிஷ் எஃபிக்ஸ். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மிக முக்கியமான ஒரு சாராம்சமாகும். இந்த தீர்மானத்தை தயாரித்தவர் ஜவஹர்லால் நேரு. இந்த தீர்மானத்தை தயாரித்தவர் ஜவஹர்லால் நேரு 1942 1942 இந்த தீர்மானம் இயற்றப்படுகிறது. 1942 காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என்ற கோஷத்தை முழக்கத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது காந்தியை நாம் அஹிம்சாவாதி என்று படித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் வன்முறை என்ற ஆயுதத்தை கையில் எடுக்காதவர். ஆனால் இந்த ஒரு இடத்தில் மட்டும் காந்தி செய் அல்லது செத்துமடி என்ற ஒரு வார்த்தையை, ஒரு கடினமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். கோஷத்தை முழக்கத்தை ஏற்படுத்தினார். காந்தி, நேரு, பட்டேல், மௌலானா ஆசாத் ஆகியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். காந்தி, நேரு, பட்டேல், மௌலானா ஆசாத் ஆகியோர் கைது செய்யப்படுகிறார்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். காந்திஜி கைது செய்யப்பட்டு பூனாவில் உள்ள ஆகாகான் அரண்மனையில் சிறை வைக்கப்படுகிறார். காந்தி கைது செய்யப்பட்டு பூனாவில் உள்ள ஆகாகான் அரண்மனையில் சிறை வைக்கப்படுகிறார். 9/8/1942 கைது செய்யப்பட்டு 6/5/1944 விடுதலை செய்யப்படுகிறார். காந்தியுடன் கைது செய்யப்பட்ட கஸ்தூரிபாய் காந்தி பாருங்கள், 23/3/1946 சிறையில் உயிர் நீத்தார். இதைத்தான் சொல்கிறேன். முதலில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில நபர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். 1929-30 லாலா லஜபதி ராய் போலீஸார் தடியடிப்பட்டு அந்த உடல்நலம் குன்றி உயிரிழந்து போனார். அதன் பிறகு இந்திய விடுதலைக்காக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக காந்தியுடன் கைது செய்யப்பட்ட அவரது மனைவியும் சிறையிலேயே உயிர் நீத்து விடுகிறார். மிக முக்கியமான அம்சங்கள். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் பல நூற்றுக்கணக்கான நபர்கள், பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
பல்வேறு நபர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள், உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள். அப்படி போராடி கஷ்டப்பட்டு பெற்றதுதான் நம்முடைய சுதந்திரம். இந்தியன் நேஷனல் ஆர்மி அண்ட் நேதாஜி, இது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுபாஷ் சந்திர போஸ் escaped to Berlin in 1941 and set up the Indian League there. ஒரு மிக முக்கிய ஒரு அமைப்பை அவர் உருவாக்குகிறார். In 1943 he arrived Singapore. Earlier he had left to the Congress after having the differences with Gandhi. காந்தியோடு கொண்ட கருத்து வேறுபாடுகளால் ஒரு புதிய ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறார். ஃபார்வர்ட் பிளாக் அந்த அமைப்பை உருவாக்குறார் 1939. In Singapore 1943 சுபாஷ் சந்திர போஸ் formed the ஆசாத் ஹிந்த் பௌஜ் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்குகிறார். The Free India Legion and gave his famous call for டெல்லி சலோ என்ற ஒரு முழக்கத்தையும் அவர் உருவாக்குகிறார். இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, give me blood, எனக்கு ரத்தத்தை தாருங்கள், and will give you freedom, உங்களுக்கு நான் சுதந்திரத்தை தருகிறேன். இந்த மிகப்பெரிய கொட்டேஷனை கொடுத்தவர் இவர்தான். ரைட், நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது வேவல் திட்டம் ஆர் சிம்லா மாநாடு 1945. The breakdown of Gandhiji and Jinnah talks convinced that the initiate had to come from the government. Wavell plan was announced simultaneously in London and New Delhi June 14th 1945. இடைக்கால அரசு 1946 உருவாக்கப்பட்டது. 1946 interim government is formed. The interim government headed by ஜவஹர்லால் நேரு இடைக்கால அரசுக்கு தலைவராக இருக்கிறார். அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்ட் on 20th February 1947. Mountbatten Plan 3rd June 1947. மவுண்ட்பேட்டன் திட்டம் ஜூன் 3 1947. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 ஜூலை 18 1947 ஜூலை 18 இந்திய சுதந்திர சட்டம், இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் என்பது வெளியிடப்படுகிறது. இந்த சட்டம் என்ன சொல்கிறது? The act provided for the creation of two independent dominions. 2 சுதந்திர டொமினியன்களை உருவாக்க வேண்டும். ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும். ஈச் டொமினியன் வாஸ் டு ஹாவ் த கவர்னர் ஜெனரல் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எஃபெக்டிவ் ஆப்ரேஷன். கவர்னர் ஜெனரல் தான் இதுக்கு எஃபெக்டிவ் ஆப்ரேஷனை கொண்டு வருவாங்க. ஆஃப் த ஆக்ட் sovereignty of British power was abolished. ஆங்கிலேயர்களுடைய பவர், அதிகாரம், ஆட்சியானது அதோடு முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இதனுடைய விளைவால 1947 ஆகஸ்ட் 15 நம்முடைய இந்தியா சுதந்திரம் அடைகிறது, சுதந்திரம் பெறுகிறது என்று சொல்கிறார்கள். இதுவரை பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் என்பதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். இதில் முக்கியமான சில தகவல்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கத்தில் the first president of INC W.C. Banerjee, the first woman president of Annie Besant, the first Muslim president Badruddin Dayabji, the first English president George Yule. Gandhi became president in 1924 Belgaum. Jawaharlal Nehru became president 1929 Lahore. Subhash Chandra Bose became president in 1932 Haripura. Independence Day of India 15th August 1947. நண்பர்களே, இந்திய தேசிய இயக்கம் 1885 ஆரம்பித்து பல்வேறு போராட்டக் களங்களை, பல்வேறு வகையான ஆயுதங்களை, பல்வேறு வகையான இன்னல்களை, பல்வேறு வகையான சிக்கல்களை எதிர்நோக்கி பல்லாயிரக்கணக்கான நபர்களின் ஒவ்வொரு நாள் செயல்பாடுகளை எல்லாம் இந்தியா சுதந்திரத்திற்காக இழந்து உயிர் நீத்து, உடல் உறுப்புகள் நீர்த்து நம்முடைய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். 1947 ஆண்டு இந்தியாவானது சுதந்திர திருநாடாக உலகில் ஜொலிக்கிறது.
இங்கு பார்த்தோமானால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு, மிக பல்லாயிரக்கணக்கான நபர்களின் போராட்டத்திற்கு பிறகு நாம் சுதந்திரத்தை பெறுகிறோம். அதாவது சாதாரணமாக சொல்லுவாங்க, மாபெரும் மனிதர்களின் வெற்றி மறுநொடியில் நிகழ்ந்ததல்ல, அது ஊரார் உறங்குகையில் விழித்திருந்ததன் ரகசியமே அந்த மாபெரும் வெற்றி என்று சொல்வார்கள். அதை போல இந்த இந்திய சுதந்திர போராட்டம் என்பது பல ஆண்டுகளாக போராடி போராடி பெற்று நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். நண்பர்களே, இந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இந்த பகுதி 3 தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் பகுதி 4 டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ள வினாக்கள், அவற்றுக்கான விடைகளையும் நாம் காணலாம். நன்றி. அதுவரை காத்திருப்போம்.